வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்திரி பேசுறேன். அகாடமி அவார்ட்ஸ், அதாவது ஆஸ்கார் அவார்ட்ஸ் அப்படிங்கிறது உலகத்துல ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான ஒரு அவார்டு. அந்த ஆஸ்கார் ஓட்டு போடக்கூடிய அந்த படங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய குழுவை தேர்ந்தெடுப்பாங்க. ஒவ்வொரு வருடமும் தேர்ந்தெடுப்பாங்க. அப்படி இந்த வருடத்துக்கு 6 இந்தியர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுல விஷால் பரத்வாஜ் டைரக்டர், ஸ்கிரீன் ரைட்டர், மியூசிக் கம்போசர், அப்புறம் ஸ்ரீகர் பிரசாத் எடிட்டர், ஈகா லக்கானி காஸ்டியூம் டிசைனர், அப்புறம் இன்னும் 2 பேர், மொத்தமா 6 பேர் இந்தியாவிலேருந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் தான் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களை செலக்ட் பண்ணாங்க. அதாவது போன வருஷம், அதுக்கு முன்னாடி பார்த்தா 10,143 மெம்பர்ஸ் இருந்தாங்க. இப்போ அதுக்கப்புறம் 535 பேரை புதுசாக செலக்ட் பண்ணி 11,120 மெம்பர்ஸ் இவங்க தான் ஓட்டு போடணும். ஆஸ்கார் அவார்டு வரும்பொழுது அந்த கேட்டகரிஸ் வரும்ல, பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம், இந்த மாதிரி என்னென்னலாம் கேட்டகரி வருதோ அதில் ஓட்டு போடக்கூடிய உரிமை இந்த 11,120 பேருக்கு உண்டு. இந்த வருடம் ஒரு 535 பேரை புதுசாக சேர்த்திருக்காங்க, 34 பேரை. அதில் விஷால் பரத்வாஜ் ஒரு முக்கியமானவர். விஷால் பரத்வாஜை பொறுத்தவரைய உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களோடு ஹிந்தி அவை சண்முகி எடுத்த பொழுது சாச்சி 420 இந்த படத்துக்கு அவர் தான் மியூசிக் டைரக்டர். அவர் கமலை பற்றி சொல்லும் பொழுது, கமல்ஹாசன் இஸ் வெரி பேஷனேட், வெரி நாலேஜபிள், ஜீனியஸ் ஃபிலிம் மேக்கர் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு என்ன வேணுங்கிறது அவருக்கு தெரியும். அதை நம்ம கிட்ட வாங்காம விட மாட்டாரு. அந்த மாதிரி ரொம்ப டேலண்டடான ஆளு. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, மக்பூல் அப்படிங்கிற படம் 2003 வந்த படம். அந்த படத்துல நஸ்ருதீன் சார் நடிச்சிருப்பாரு. அந்த படம் எடுக்கும் பொழுது அதுல கதாநாயகனாக கமல்ஹாசன் நடிக்கிறதா இருந்தது. நஸ்ருதீன் ஷா கமல் நடிச்சா நான் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாராமே அப்படின்னு அந்த ஒரு பேட்டியில கேட்டாங்க விஷால் பரத்வாஜ. ஒருவேளை சொல்லியிருக்கலாம், எனக்கு தெரியல. இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்க மாட்டாரு. கமல் சார் இருந்தா நான் யோசிப்பேங்கிற மாதிரி ஒரு வேளை சொல்லியிருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா 2001 காலகட்டம் இப்பதான் ஹேராம் வந்தது. ஹேராம்ல காந்தியா நடிச்சிருந்தாரு. அவருக்கு நல்ல ரோல் தான் கமல் கொடுத்திருந்தாரு. இத்தனைக்கும் ரிச்சர்ட் ஆட்டன்பரோட காந்தி படத்துல 1984 அந்த காலகட்டத்துல அந்த படத்துல இவரை ஸ்கிரீன் டெஸ்ட் எடுத்துட்டு இவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பென் கிங்ஸ்லி தான் காந்தியா நடிச்சாரு. அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் கமல் இவரை கூப்பிட்டு நடிக்க வச்சாரு. பட் இவர் என்னன்னா, கமல் நடிச்சா நான் நடிக்க மாட்டேன்னு சொன்னாரு. கடைசியில் அதுல இர்ஃபான் கான் கதாநாயகனா நடிச்சாரு, கமல் நடிக்கல. ஸோ அந்த விஷயத்தையும் இவர் விஷால் பரத்வாஜ் ஒரு பேட்டியில குறிப்பிட்டிருந்தாரு. ஸோ விஷால் பரத்வாஜ் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு, அவருக்கு வாழ்த்துக்கள். நம்ம மணிரத்னத்துடைய ஆஸ்தான எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாத் அவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஆன்லைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே, சோசியல் மீடியானாலே பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கும். பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, தர்மன் பட துவக்க விழா, ராஜ்கமல் தயாரிக்கக்கூடிய கமல்ஹாசனுடைய சொந்த நிறுவனம், அதோட ரஜினிகாந்த் நடிக்கிறாரு. 2 பேருடைய நட்பை பத்தி 2 பேருமே ஸ்லாகிச்சு பேசினாங்க. அதுல குறிப்பா ரஜினிகாந்த் பேசும்பொழுது ஆரம்ப காலகட்டத்தில் கமல்ஹாசன் அவருக்கு எவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணாரு. அது இந்த படம் இளமை ஊஞ்சலாடுகிறது படத்துல கமல் ரெக்கமெண்ட் பண்ணி ஸ்ரீதர் சார்ட்ட சொல்லி ரஜினியை நடிக்க வச்சாரு. ஜெய் கணேஷ் நடிக்கிறதா இருந்த அந்த கேரக்டர்ல ரஜினிகாந்த் நடிக்க வச்சாரு அப்படின்னு சொன்னாரு. இதை ஏற்கனவே கமல் 50 லைவ் சொல்லியிருக்காரு. கமலே சொல்லி என்ன அந்த கேரக்டர்ல போட சொன்னாரு ஸ்ரீதர் சார்ட்ட அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஏற்கனவே சொல்லியிருக்காரு. நம்பர் 1. அப்புறம் ஆடுபுலி ஆட்டம் படத்துல ஒரு குறிப்பிட்ட காட்சி வேண்டாம் அப்படின்னு எஸ்பி முத்துராமன் சொல்லும் பொழுது, இல்ல சார் அது பண்ணா நல்லா இருக்கும், புதுசா இருக்கே, டிஃபரெண்டா திங்க் பண்றாரு, பண்ணட்டும் அப்படின்னு சொன்னது. இதை எல்லாருமே ஸ்லாகிச்சு சொல்றாங்க. பாருங்க, மறக்காம கமலை பத்தி சொல்றாரு, கமல் எவ்வளவு ஹெல்ப் பண்ணாருன்னு அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான விஷயத்த சொல்றாங்க. இன்னும் மிக முக்கியமானது 3 முடிச்சு தான். 3 முடிச்சு படத்துல அந்த மாதிரி இதுல யாருமே அந்த ஹெல்ப் எல்லாம் பண்ண மாட்டாங்க. கமல்ங்கிற அந்த உயர்ந்த உள்ளம் தான் அந்த ஹெல்ப் எல்லாம் பண்ணது. ஏன்னா பாலச்சந்தர் டைரக்ஷனு, ரஜினிக்காக அந்த படம் எடுத்தது. ரஜினி வில்லனா பண்ணணும், ரஜினியை கொண்டு வரணுங்கிறதுக்காக அந்த படத்துல கொண்டு வந்தாரு. அதுல வேற யாரோ ஒருத்தர் நடிச்சு அவர் சாகிற மாதிரி இருந்தா நல்லா இருக்காது. கமல் ஸ்ரீதேவி ஜோடி. அதுல கமலுக்கு நீச்சல் தெரியாது. அவர் ஆத்துல விழுகிறப்ப ரஜினி காப்பாற்ற மாட்டாரு. அவருக்கு ஸ்ரீதேவி மேல ஆசை. அது கமல் நடிச்சாதான் அந்த படம் ரஜினியோட வில்லத்தனம் எடுபடும், எனக்காக நீ நடிச்சு கொடுன்னு கமல்கிட்ட சொல்லி கமல் நடிச்சு கொடுத்தாரு. வேற ஒரு நடிகரா இருந்தால்
அப்படி நடிச்சு கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் கமலுடைய பெருந்தன்மை. இதுல வந்து நெகட்டிவ் அப்படின்னு என்னன்னா, சோசியல் மீடியால வரக்கூடிய நெகட்டிவிட்டி படி ரஜினி அதை பத்தி வருத்தப்பட்டிருந்தாரு. இந்த மாதிரி நான் என்ன பேசினாலும் பிரச்சனையாகுதுன்னு. ரஜினி வந்து சினிமாவோட மட்டும் நின்றுருந்தா பிரச்சனை இல்லை, அவருக்கு தேவையானப்ப அரசியல் பேசுறது, ஏவ வேலு புத்தக வெளியீட்டு விழால போய் துரைமுருகனை அட்டாக் பண்ணி பேசுறது, அந்த மாதிரி விஷயங்கள் அவர் பண்றப்பதான் அவங்க ஒய்ஃப் வந்து அந்த மக்கள் மேடைன்னு ஒன்று ஆரம்பிச்சு 2021 வந்து ரஜினியை தவற விட்டோன்னு சொல்றது, இதெல்லாம் தான் ட்ரோலா மாறுது. இதுக்கு முன்னாடி ரஜினி இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாரு. பட் இப்ப இதெல்லாம் போய் சொல்றாங்க போல் இருக்கு. இந்த மாதிரிலாம் நிறைய சோசியல் மீடியால பதிவு பண்றாங்க அப்படின்னு அவருக்கு சொல்றது வந்து அவர் பாதிக்குது போல் இருக்கு. அவரை பொறுத்தவரையே இத்தனை நாள் கண்டுக்காம விட்டவர் இப்பயும் கண்டுக்காம விட்டுட்டு சினிமாவை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணார்னா எல்லாமே பாசிட்டிவா இருக்கும். இன்னொரு பாசிட்டிவ் என்னன்னா, தர்மன் படத்துடைய செகண்ட் லுக் ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுல வந்து எந்த அளவு சூப்பரா இருக்குன்னா, எல்லா நடிகர்களுடைய ரசிகர்களும் அதை வந்து அவங்க ஹீரோக்கு வந்து போடுற அளவுக்கு, அதாவது அஜித்தா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், சூர்யாவா இருக்கட்டும், மற்ற அல்லு அர்ஜுன், அந்த மாதிரி எல்லா ஹீரோக்களுக்கும் அது ஏல வந்து அவங்க எடிட் பண்ணி போடுறாங்க. அதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து உலகநாயகன் கமலஹாசன் வந்து பேரலல் யூனிவர்ஸ் வசூல் ராஜான்னு போட்டு இப்ப இருக்கக்கூடிய அந்த கெட்டப், அந்த தாடியோட இருக்கக்கூடிய கமல் வந்து வசூல் ராஜா எம்பிபிஎஸ்ன்னு போட்டு அதை வந்து எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. அது ரொம்ப சூப்பரா இருக்கு. அந்த லுக்கு மாசா இருக்கு. ஆனா வசூல் ராஜா வேற மாதிரி பண்ணியிருப்பாரு. பட் இந்த எடிட்டும் நல்லா இருக்கு. இது ஹிட்டா இருக்குங்கிறதுக்கு சொல்றேன். ஸோ ஒரு பாசிட்டிவான விஷயம். அந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்துட்டு கிண்டல் அடிச்சாங்க நிறைய பேர், அது ஏல அவசர அவசரமா பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த விக் எல்லாம் சரியா வரல ரஜினிகாந்துக்கு. இது சூப்பரா இருக்கு. மலையாள நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர் பிருத்திவிராஜ் சுகுமாரன் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும் பொழுது, தமிழ்ல வந்து உங்களுக்கு பிடித்த படம் எது அப்படின்னு கேட்கும் பொழுது, தமிழ்ல வந்து எவர் கிரீன் மூவி எப்பொழுதுமே எனக்கு பிடித்த படம், நான் திருப்பி திருப்பி பார்க்கிற படம் அப்படின்னா ஜீனியஸ், கமல்ஹாசன் எடுத்த, ரைட்டர், ப்ரொடியூசர், ஆக்டர் உலகநாயகன் கமல்ஹாசன் பண்ண படம் அது தேவர் மகன். தேவர் மகன் வந்து எத்தனை தடவை பார்த்தாலுமே அது கமல்ஹாசனுடைய ரைட்டிங், பரதனுடைய டைரக்ஷன், வேர்ல்டு கிளாஸ் ஆக்டர்ஸ் லைக் நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், இன்னும் மிகப்பெரிய நடிகர்கள், PC ஸ்ரீராம் கேமரா, இசைஞானி இளையராஜாவோட மியூசிக்கு எல்லாம் சேர்ந்து இப்பொழுது இன்னைக்கு எடுக்கிற பல படங்களை விட அந்த படம் வந்து எப்பொழுதுமே ஃபார்வர்டா இருக்கும், எப்பொழுதுமே சிறப்பா இருக்கும். நான் வந்து திருப்பி 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 ரிப்பீட்டா பார்க்குற படம் அப்படின்னா அது வந்து தேவர் மகனை தான் சொல்லுவேன் அப்படின்ட்டு ஒரு பேட்டியில குறிப்பிடுறாரு பிருத்திவிராஜ். கமல்ஹாசன் அவர்களுடைய லேட்ரல் திங்கிங், அவருடைய வித்தியாசமான சிந்தனை எப்பொழுதுமே ஆச்சரியப்படுத்தும். நம்ம ஆர்டிஸ்ட் ஸ்ரீதர், ஓவியர் ஸ்ரீதர் வந்து ஒரு கண்காட்சி வச்சிருந்தாரு. அந்த கண்காட்சி வந்து கமல்ஹாசன் திறந்து வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவரை கூப்பிட்டிருந்தாரு. அப்ப அந்த ஓவிய கண்காட்சியில அவர் சொல்லியிருந்தாரு, பிக்காசோ இந்தியாவில் பிறந்திருந்தால் எப்படி வரைஞ்சிருப்பாரோ அப்படி நான் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னு அவர்கிட்ட நான் எல்லா ஓவியங்களையும் காமிச்சேன். அப்ப கமல் அதை பார்த்துட்டு, பிக்காசோ இந்தியாவில் பிறந்திருந்தா ஜல்லிக்கட்டை தானே வரைஞ்சிருப்பாரு, நம்ம லோக்கலா உள்ள விஷயத்த தானே வரைஞ்சிருப்பாரு, நீங்க வந்து மேல நாட்டு விஷயங்களை தான் வரைஞ்சிருக்கீங்க அப்படின்னு ஒன்று நான் அசந்து போயிட்டேன். அட நமக்கு இது தோணாம போயிடுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு லேட்ரல் திங்கிங். எதா இருந்தாலும் கமல்ஹாசன் வந்து அவருடைய திங்கிங் ஒருபடி மேல இருக்குங்கிறதுக்கு உதாரணமாக ஓவியர் ஸ்ரீதர் இதை சொல்லியிருந்தாரு.